Hi all, welcome to my channel Smileanddo. இன்னைக்கு நம்ம சேனல்ல கருவேப்பிலையை வச்சு ஒரு துவையல் எப்படி செய்ய போறோம்னு பார்க்க போறோம். இதுக்கு தேவையான பொருட்கள் 2 பெரிய வெங்காயம் கொஞ்சம் பெருசா கட் பண்ணி எடுத்துர்க்கேன். 2 மீடியம் சைஸ் தக்காளி ரொம்ப பெருசா இருந்தா 1.5 தக்காளி, 5 ல இருந்து 6 வரமிளகாய், ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலையை நல்லா கழுவி சுத்தம் பண்ணி வச்சிருக்கேன். பெரிய வெங்காயத்துக்கு பதிலா சின்ன வெங்காயமா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு கடாயில் 3 ல இருந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் உளுந்து, இது ரெண்டும் நல்லா தாளிச்சிக்கணும். இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் வரமிளகாயை சேர்த்துக்கலாம். நான் இங்கே 5 வரமிளகாய் சேர்த்துருக்கேன். இது வரமிளகாய் அவங்கவுங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி கூட்டி குறைச்சி சேர்த்துக்கலாம். இப்போ நறுக்கி வச்சுருக்க பெரிய வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இங்கே நான் 2 பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். பெரிய வெங்காயத்துக்கு பதிலாக இதே அளவு சின்ன வெங்காயம் எடுத்துக்கலாம். நம்ம வெங்காயம் நல்லா கொஞ்சம் வதங்கணும். கொஞ்சம் லைட்டாக கலர் மாறுற அளவுக்கு இந்த வெங்காயத்தை வதக்கணும். வெங்காயம் அந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் தக்காளியை சேர்த்துக்கணும். இப்போ கொஞ்சம் உப்பு, இந்த துவையலுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்க்கும் போது தக்காளியும் வெங்காயம் சீக்கிரம் வதங்கிடும். இந்த தக்காளியும் கொஞ்சம் வதங்கணும். இந்த ஸ்டேஜ் வரைக்கும் இவ்வளோ தூரம் தக்காளி வதங்கினதுக்கப்புறம் நம்ம கருவேப்பிலையை ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலையை சேர்த்து நல்லா வதக்கணும் இந்த துவையலை. நல்லா அந்த கருவேப்பிலையில் சூடு ஏறும்போது அதோட வாசம் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இந்த வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை 3ம் சேர்ந்து நல்லா வதங்கணும். அந்த தக்காளியிலேருந்து தோல் உறிஞ்சி வரும் அந்த அளவுக்கு இது வதங்கணும். அப்போ தான் அந்த துவையலோட டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த தக்காளியிலேருந்து தோல் நல்லா தனியாக பிரிஞ்சிருக்கு. வெங்காயமும் நல்லா டிரான்ஸ்பரண்ட்டாக வதங்கிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இதை நல்லா ஆற விட்டு மிக்சியில் போட்டு அரைச்சிக்கணும். மிக்சியில் அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இதில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி, நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். இல்லை நல்லெண்ணெய் பிடிக்கலைங்கவங்க ரீஃபைண்ட் ஆயிலே ஆட் பண்ணிக்கலாம். 1/4 டீஸ்பூன் கடுகு தாளித்து நம்ம அந்த துவையலில் சேர்த்துற போகிறோம். அப்போ இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நல்லா கடுகு பொரியணும். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் இதை நம்ம அந்த துவையலில் சேர்த்தணும். இப்போ இதை துவையலில் சேர்த்து கலந்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட கருவேப்பிலை துவையல் ரெடி ஆயிடுச்சு. இது இட்லி, தோசை இதுக்கெல்லாம் சேர்த்து சாப்பிடும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். அது இல்லாமல் கருவேப்பிலை ரொம்ப ஹெல்த்தியான ஒன்று நம்ம உடம்புக்கு. நம்ம சாதாரணமாக தாளித்தோம்னா அதை எடுத்து போட்டுருவோம். இப்படி துவையெல்லாம் செஞ்சு சாப்பிட்டா அதோட முழு பலனும் நமக்கு கிடைக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல். கீப் ஸ்மைலிங்.